இது பற்றி எரியிற சிக்கலாக இருக்கிறது. மேகமலையிலிருந்து 150 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது சொந்த நாட்டுக்குள்ளே வாழ்விடங்களை இழந்து நாங்கள் அகதியாக இடம்பெயர்வது பெரிய துயரம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலையில் இப்படி தான் அடித்து விரட்டப்பட்டு நிலமற்ற கூலிகளாக வெளியில் வந்தோம். அது விடுதலைக்கு முன்பு இருந்து நாங்கள் அங்கே வாழ்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வெள்ளைக்காரங்காலத்தில் அங்கே போய் தேயிலை தோட்டத்துக்கு போனவங்க. நாங்கள் அதில் இந்த ஆட்சியாளர்களும் மாண்புமிக்க நீதியும் முன்வைக்கிறது நம்மக்கிட்ட ஆக்கிரமிப்புங்கிறது. அதுதான் அது ரொம்ப வெறுக்கத்தக்கது, அறவே அது ஏற்கத்தக்கது அல்ல. ஆக்கிரமிப்பு என்பது எவ்வளவு கொடுமையான சொல். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? இத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்போ தான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? அங்கே நீங்கள் சொன்னது உயர்ந்த விடுதிகளை தான் ரெசார்ட்டு அங்கே கட்டி வாழ்கிறாங்க. ரெசார்ட் அங்கே இருக்கிற குடிமக்கள் வாழ்கிறாங்க. பழங்குடி மக்கள், நீண்ட காலமாக வாழ்கிற உழைக்கும் மக்கள் அங்கே கட்டுறாங்களா? முதலாளிகள். அப்படி கட்டப்பட்ட ரெசார்ட் அந்த விடுதிகளை வெளியில் எடுங்கன்னு தானே சொல்லணும். மொத்த பேரும் வெளியேறுனா இப்படி பல்லாயிரக்கணக்கான 20-30 கிராமங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்விடங்களிலிருந்து எங்கே போகுது? இது எங்களுக்கு நீண்ட கால வரலாறு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்விடத்தில் சென்னையிலேயே இது பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இது சேரியே, இது பறச்சேரி தான், இது வெள்ளச்சேரி தான், இது வெள்ளை ஏரி தான். இது சென்னை ஒரு நீர்த்தேக்கம், எல்லாமே ஏரி நகரம். அந்த மாதிரி ஆதி தமிழ் குடிமையிலெல்லாம் நீங்கள் ஆக்கிரமிப்பு இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. தலைநகரில் இல்லை. இப்போ அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்டப்ப கல்லூரி இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை விட்டு அதையும் தூக்கி புறநகருக்கு தள்ளினீங்க. இப்படி எல்லாத்தையுமே எங்களை வாழ்விடங்களை விட்டு புறநகருக்கு தள்ளி அப்புறப்படுத்துவது, ஊடக வெளிச்சமோ எதுவுமே வராமல் எங்களை தள்ளுறதுங்கிற முடிவில் இது பண்ணுறீங்க. இப்போ இந்த மேகமலை போகிறது பற்றி எரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒவ்வொரு போராட்டமாக எடுக்க இருக்கிறோம். அதில் அடுத்து மாஞ்சோலை, இதில் தொகுதி மறுசீரமைப்பு, இப்படி ஒவ்வொன்றா இது பண்ணுவோம்.